Daily. Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீது பிக்கப் வாகனம் மோதிய பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வாகனம் மோதியதில் 3 போலீசார் காயமடைந்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜோதிகுமார். ஜோதிகுமார், வணக்கம். இந்த விபத்து எப்போ நடந்தது? முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சின்னாளப்பட்டி காவல் நிலையத்தைச் சேர்ந்த சார்பு ஆய்வாளர் சேகர் தலைமையிலான 4 போலீசார்கள் சின்னாளப்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நேற்று இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து சின்னாளப்பட்டி அருகே உள்ள பெருமாள் கோவில்பட்டி பகுதியில் பணியில் இருந்த சார்பு ஆய்வாளர் உட்பட 5 போலீசார் தங்களது இருசக்கர வாகனத்தை சாலையோரத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு நின்று கொண்டிருந்தனர். அப்போது சாலையில் அசுர வேகத்தில் வந்த பிக்கப் வாகனம் ஒன்று தறிகட்டு வந்தது. போலீசாரை நோக்கி வந்த வாகனத்தை பார்த்த போலீசார்கள் உயிரை கையில் பிடித்தபடி பாய்ந்து தப்பினர். இதனை அடுத்து போலீசார் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனங்கள் மீது பயங்கரமாக மோதிய இந்த சரக்கு வாகனத்தால் அருகில் இருந்து சுவற்றில் மோதி அந்த சரக்கு வாகனம் நின்றது. இதில் போலீசாரின் மீது 3 இருசக்கர வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்தன. இதனை அடுத்து கீழே விழுந்த 4 போலீசாருக்கு கை, கால், முகம் மற்றும் கால்களில் லேசான காயங்கள் ஏற்பட்டது. இதனை அடுத்து விபத்து ஏற்படுத்திய பிக்கப் வாகனத்தை ஓட்டி வந்த பெருமாள் கோவில்பட்டியைச் சேர்ந்த மருதுபாண்டி மற்றும் அவரது சகோதரர் பால்பாண்டி ஆகிய இருவரையும் சின்னாளப்பட்டி போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் விபத்தா அல்லது போலீசாரை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனரா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜோதிகுமார். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.